அன்றைக்கி அதிகாலையில் நாங்கள்லாம் பசங்களாம் படுத்திருந்தோம். எங்கள் அப்பா வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்லேயும் சொல்லாமல் என் கூட வந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போவேன், இல்லை நீ என்னைய மாதிரி விறகு வெட்ட வேண்டியதான். சினிமா வந்து அதை அழிச்சிருச்சு, சினிமாவால் அது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? சினிமாவால் அது அழியலை சார். நாடகத்துக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறதுல தமிழ்நாட்டில் நாடகத்துக்குன்னு ஒரு ரிஹர்சல் ஸ்பேஸ் கிடையாது. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நடிப்பு பயிற்சி ஆசிரியர் மதிப்புக்குரிய திருநாவுக்கரசு அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம். நடிப்பு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தளம். ஆமாம் சார். ஆமாம். அந்த தளத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் முதல்ல இலக்கியம் படிக்க தான் சார் வந்தேன். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நான் தமிழ் இலக்கியம் படிக்க வந்தேன். சரி. அமெரிக்கன் கல்லூரி வளாகத்தில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருந்தாங்கன்னா, அப்போ திரைப்படம், நாடகம் இந்த மாதிரி இயக்கம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் யூஜி தான் நம்ம படிப்போம், யூஜிக்கு மேலே படிக்க மாட்டோம். சரி. அப்போ இந்த கல்லூரியில் ஒரு ப்ளஸ்ன்னா இந்த நாடகம், இந்த நடிப்பு ஒன்று இருக்குது. இதில் ஒரு 1 இயர் இருக்கலாம்னு வச்சு நான் போனேன். ஆனால் அந்த பயிலரங்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்மளால் இந்த கலையில் வந்து ஒரு இயல்பாக உணர்வை வெளிப்படுத்த முடியுது. நம்ம பார்த்த உலகத்தை, நம்ம பார்த்த மனிதர்கள் போல் செஞ்சு காமிக்கிறதுக்கு இங்கே ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. இது ஒரு ப்ளஷராகவும் இருக்குது. இதுதான் நம்மளோட ஒரு அங்கீகாரமாகவும் இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து பரவாயில்ல, உன்னோட நடிப்பு நல்லா வருது. உனக்கு நான் பேசக்கூட தயங்குவேன். இப்போ ஆனால் நடிக்கின்னு வரும்போது என்னை அறியாமல் ஒரு பாத்திரமாக நான் வெளிப்படுத்தினோடனே அவங்களுக்கு அது ஒரு திறமையாகப்பட்டது. அப்போ எல்லாம் என் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, நீ வந்து என்ன செய், அமெரிக்கன் கல்லூரியுடைய நாடகக்குள்ளே வந்து சேர்ந்துக்க அப்படின்னாங்க. சரி. நான் தேடியில் போய் நாடகக்குள்ளே போய் சேர்ந்தேன் சார். சேர்ந்த பிறகு எனக்கு முடிவு பண்ணேன், நம்ம வந்து என்ன செய்யணும், கம்ப்ளீட் ஒரு நடிகராகவே ஆயிட வேண்டியதான். ஒரே ஒரு ஜென்மம் தான் இருக்குது, அந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம விருப்பம் மாதிரி வாழணும், அது நடிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இருந்தேன். நான் ஒரு 45 நாள் எங்களுக்கு பாண்டிச்சேரியில் வந்து மாடர்ன் ஆக்டிங் ஒர்க் ஷாப் தேசிய நாடகங்கள் நடத்துனாங்க. அந்த ஒர்க் ஷாப் போனதுலேருந்து எனக்கு இன்னும் நடிப்பை பற்றிய, நடிப்புக்குள்ளே இவ்வளவு இருக்குதா, ஒரு பாத்திரத்தை அறிகிறது, ஒரு நடிகனாக நம்ம தயாராகிறது, ஒரு நடிகனுடைய டிசிப்ளினரி இவ்வளவு இருக்குது, அந்த உலகமே வேறவா இருக்குது, அந்த வாழ்வியல் முறையே வேறவா இருக்குது, அது மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அப்புறம் நடிக்க தான் போகணும்னு தீர்மானமானது சார். தீர்மானதுக்கப்புறம் சரி நடிகராக ஆக போகிறோம், நம்மளுக்கு இது மட்டும் பத்தாது. அப்போ எனக்கு தெரிஞ்சது தேசிய நாடக பள்ளி டெல்லியில் இருக்குது. அங்கே போய் ஒரு 3 வருஷம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமெரிக்கன் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு படிக்க வந்த இடத்துலேருந்து தொடங்கிட்டீங்க. ஆமாம் சார். நீங்கள் யார், எந்த ஊர், ஏன்னா குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க, அந்த விஷயங்களை சொல்லுங்கள். என் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் பத்திராயிருப்பு ஒன்றியத்தில் சேதுநாராயபுரம் அந்த கிராமம் தான் என்னுடைய ஊர் சார். சரி. நான் ஒரு விவசாய, ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி, நான் மட்டும். சரி. அப்பா வந்து விறகு வெட்டுற வேலை, இந்த மாதிரி காட்டு வேலைகள் செய்கிறது தான். சரி. நான் படிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் சொல்லாமல் என்னை வந்து என்ன பண்ணாருங்க அப்பா, யார்கிட்டையும் சொல்லாமல். ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்க, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் போய் சேர்றது வந்து பெரிய பணக்காரங்க படிக்கிறது, அங்கெல்லாம் போய் சேர முடியாது. எங்கள் சொந்தக்காரங்க சில பேர்லாம் கூப்பிட்டு பெட்ரு வேலை போ, ஒரு நாளைக்கு 200 ரூபா டீ கடை வச்சு கொடுத்துருந்தேன், அவன் பாட்டு வாழ்க்கையை புறத்துடுவான் அப்படி எல்லாருமே சொன்னாங்க. அன்னைக்கு கல்லூரி ஓப்பன் ஆகுது, அன்னை வரைக்கும் நான் கல்லூரி போவேனான்னு எனக்கு அப்போ ஊரில் இருக்கும்போது என்ன நினச்சி, நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம பெரிய ஆனதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையும் நம்ம என்ன செய்வோம், நம்மளும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு அப்படி தான் நினச்சேன். அன்றைக்கி அதிகாலையில் நாங்கள்லாம் பசங்களாம் படுத்திருந்தோம். எங்கள் அப்பா வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்லேயும் சொல்லாமல் என்னை கூப்பிட்டு போய் என்ன பண்ணாருங்க, வா என் கூட வந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போவேன், இல்லை நீ என்னை மாதிரி என்ன செய்யணும், விறகு வெட்ட வேண்டியதான், இந்த கூலி வேலை செய்ய வேண்டியதான் அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லாமல் அமெரிக்காவில் இருக்கு நான் மதுரை வந்தோம். மதுரை உங்கள் அப்பாவும் வந்தீங்க? நானும் எங்கள் அப்பாவும் தான் மொதல் வந்தோம். சரி. அதுவே மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவங்கள். சரிதான் சார். வந்தோம். வந்தது அங்கே வந்தால் நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸு, ஸோ காலேஜுக்குனா நம்ம பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் வாங்குறதுலாம் அங்கே தான் முதல்ல வாங்க ஆரம்பிச்சு. சரிதான். கல்லூரிக்குள்ளே வர ரைட்டு. இப்போ நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டு படித்து ஏதாவது வேலைக்கு போவீங்க,
ஆஃபீஸர் ஆவீங்க அப்படிங்கிற கனவு அப்பாவுக்கு இருந்திருக்கும். எஸ் சார். ஆமாம். நீங்கள் இந்த மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனதை அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரா? எப்படி நான் என்ன பண்ணேன்னா சார், நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ம் வீட்டிலேருந்து அப்பாவும் அம்மா எல்லாம் வர வைப்பேன் நான். சரி. வர வச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஆ பார்த்ததுக்கப்புறம் அந்த அப்ரிசியேஷன் ம் என்னோட டீச்சர்ஸ்லாம் சொல்கிறத பார்த்து, ஓகே இவனுக்கு ஒன்று வருது தான் போல். ம் ம் எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து என்ன செய்யுது, அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ம் கொஞ்சம் நல்லா வருவான் வழியில், அவனை என்ன செய்யுங்க, அவன் போக்கில் விடுங்க அப்படின்னு என்னோட டீச்சர்ஸ் பிரபாகர் வேதமாணிக்கம், சண்முகராஜா ம் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு சரி அவனுக்கு ஒன்று வருது போல், நம்ம ஏன் தடையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விட ஆரம்பித்தாங்க. புரியுது புரியுது. அப்படி தான் நான் வந்து என்ன பண்ணேன். குடும்பம் வந்து ஒரு வறுமையான சூழலில் இருக்குது. ஆமாம் சார். அமெரிக்கன் கல்லூரியில் படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய ஆமாம் செய்தியாக இருக்கும்போது டெல்லிக்கு எப்படி போனீங்க? சார் டெல்லி நான் அமெரிக்கன் கல்லூரி வர்ற வரைக்கும் நடிப்புக்கு ஒரு படிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். சரி. அமெரிக்கன் கல்லூரி வந்த பிறகு ம் சண்முகராஜா, அந்த நடிகர் சண்முகராஜாவை சந்திக்கிற வரைக்கும் ம் அந்த விஷயம் எனக்கு ஒரு இம்மி அளவில் எனக்கு தெரியாது, சரி. தெரியவே தெரியாது. ம் அங்கே வந்த பிறகு அவரை எங்கே சந்திச்சிங்க? அவர் அமெரிக்கன் கல்லூரி தான் சந்திக்கிறேன். அவர் அமெரிக்கன் கல்லூரி அலுமினி தான். ஓகே. அதே எங்கள் தமிழ் துறையோட அலுமினி தான் அவர். ஓஹோஹோ. அவர் வந்து ரொம்ப தீவிரமாக நாடகத்தில் இயங்கிட்டு இருந்தார். சரி. அப்போ தான் இந்த விருமாண்டி அந்த படம்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னால் இருந்தே அவர் என்ன பண்ணார், வந்த உடனே முழு நேரமாக நாடகம் நாடகம் நாடகம். அவர் கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்கும். அந்தளவு ஒரு தூங்காமல் கூட என்ன செய்வார், தொடர்ச்சியாக எங்களுக்கு நாடக பயிற்சி நடிப்பு நடிப்புன்னு கொடுத்தே இருப்பார். ஓகே. அவர் வந்த பிறகு தான் தெரியும். அவர் தான் எனக்கு என்ன சொன்னார், ம் நீ முழு நேரம் நடிகனாக ஆக போகிறேன்னா நீ என்எஸ்டி போகணும். என்எஸ்டி போகணும்னா இந்த குவாலிஃபிகேஷன் பத்தாது, ம் நீ என்ன செய்யணும், இன்னும் உன்னை தகுதிப்படுத்தணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தகுதி நிறைய இருந்தது சார். அது என்னென்னா ஒரு 6 பிளேவாவது அங்கே அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கே ஒரு 6 பிளே மெயின் ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு 3 பிளே நீங்கள் வந்து என்ன செய்யணும், டைரக்ஷன் பண்ணி ஒரு 3 பிளே நீங்கள் டெக்னிக்கலாக சவுண்டு காஸ்டியூம் டிசைன், அதாவது அங்கே அப்ளிகேஷனுக்கே. ஆமாம் சார், அப்ளிகேஷன் குவாலிஃபை. அது எப்படி நீங்கள் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு 6 பிளே நீங்கள் நடிச்சிருக்கீங்கிறது ஏதாவது காட்டணுமா உங்களுக்கு? ஆமாம் சார், நம்ம அந்த ப்ரோச்சர் அப்போ வந்து ப்ரோச்சர் சார். சரி. ப்ரோச்சர் எல்லாமே அந்த அப்ளிகேஷனோட நாங்கள் என்ன செய்யணும், ஓகே, இணைக்கணும். நாங்கள் இணைக்கணும். இப்போ 6 பிளே நாங்கள் நடித்ததுக்கான ப்ரூஃப் வைக்கணும். ஓகே. 3 பிளே டைரக்ஷனுக்கு, 3 பிளே டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணதுக்கு, 3 என்ஜிஓஸோட நாங்கள் சேர்ந்து ஏதாவது வேலை செஞ்சுருக்கோம். அந்த 3 என்ஜிஓ வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு என்எஸ்டியில் கிடச்சா எங்களுடைய பகுதிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணோம். அப்படி எனக்கு ஒரு 3 என்ஜிஓவும் கொடுத்தாங்க. நாடகத்தில் வந்து சே ராமானுஜம் சார், சீனிவாசன் சார், சண்முகராஜா, தஞ்சாவூர் ராமானுஜம் ஆமாம் சார்லாம் அவங்களாம் லெட்டர் எழுதி என்ன பண்ணாங்க, உங்களை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் சார். அதில் ஓகே ஓகே நான் வந்து செயல்பட்டிருக்கேங்கிறது அவங்களுடைய நாலேஜ்லையும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் தகுதியானோம்னா அட்வான்ஸ் கோர்ஸ் சார். என்எஸ்டிங்கிறது வந்து பேசிக் லெவல் கோர்ஸ் இல்லை. சரி. அங்கே எடுத்தோடனே ஆக்டிங்கை பற்றி பேசலை, எடுத்தோடனே அட்வான்ஸான ஆக்டிங் ஆகிடுதாங்க. ஓஹோ. பிகினிங் லெவல் கோர்ஸ் அது இல்லை. சரி. இப்போ தான் வந்து பெங்களூரில் ஒரு 1 இயர் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பிகினிங் கோர்ஸ். நான் படிக்க போகும்போது நான் 2012 போனேன் சார். 2 எங்களுக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம்னா சார், எங்களுக்கு அவங்க ஒரு 3 ஹிந்தி கவிதை, 3 ஹிந்தி டைலாக் அனுப்பிவிடுவாங்க. சரி. அதில் நாங்கள் ஒரு கவிதை, ஒரு டைலாக் போர்ஷன் நாங்கள் எடுத்து அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் அந்த நடிப்பை, அந்த டைலாக் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும், பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். அப்புறம் அவங்க மதர் டங்கில் வந்து ஒரு தனிநபர் நடிச்சு காமிக்கணும். எனி சாங், எனி டான்ஸ், எனி மூமெண்ட்ஸ், ஃபைட் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக பண்ணி காமிக்கணும். நீங்கள் தமிழில் இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணீங்க? நானா இப்போ சார், பொதுவாக தமிழ்நாட்டை வந்து நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசுவாங்க. ஆமாம் சார், இங்கே ஆமாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க? நான் கிரேக்க நாடகத்தில் மீடியான்னு ஒரு பிளே இருந்தது சார். சரி. கிரேக்க நாடகத்தில் அதில் மீடியான்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது சரி. அந்த ஃபீமேல் கேரக்டரை வந்து ஒரு ஸ்டைலிஷ்டாக நாங்கள் வந்து கர்நாடகாவில், அதுக்கு முன்னாடி நான் நினாசல் படித்தேன், அந்த ரோல் நான் பண்ணியிருந்தேன். என்னுடைய போர்ஷன் மட்டுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக வரும். அது அதில் வந்து நான் கன்னடம், தமிழ், ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே சோலோவாகவே நான் பண்ணேன். இல்லை, இப்போ நீங்கள் அமெரிக்கன் காலேஜில் படிச்சுட்டு நேராக டெல்லிக்கு போனதாக தான் சொன்னீங்க. நடுவில் கர்நாடகாவுக்கு எப்போ போனீங்க? எனக்கு டெல்லி வந்து சார், எனக்கு நான் 3ஆவது முறை ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சது சார். 2 முறை கிடைக்கல? 2 முறை கிடைக்கல சார். ஃபஸ்ட் டைம் கிடைக்கல, நான் 1 இயர் அப்படியே மதுரையில் இருந்துட்டு நாடகத்துறை அதிலே இருந்தேன். செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன், நான் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், டெல்லியில் நான் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகலை. ஸோ அந்த வருஷம் என்னோடய டீச்சர் கேட்டார், நீ வந்து என்னப்பா பண்ண போகிற, பாண்டிச்சேரியில் படிக்க போறியான்னார். நான் பாண்டிச்சேரியில் வேணாம், எனி அதர் ஸ்டேட்,
ம் எனக்கு தெரியாத மொழியே தெரியாத புது மனிதர்கள் கூட நான் போகணும் ம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து மணிப்பூர் அண்ட் கர்நாடகாவில் ட்ரை பண்ணார். கர்நாடகாவில் எனக்கு கிடச்சது. சரி. அங்கேயே இதே மாதிரி ஒரு 3-4 செலெக்ஷன் இருந்தது சார். செலெக்ஷன் இருந்தது. அங்கே போனேன். ம் அது ஒரு அதில் 20 வருஷத்துக்கு 20 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அந்த 20 பேரில் முதல் முறையாக நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் போய் ஓ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் பர்சன். ஆமாம் சார் நான் போனேன் சார். தமிழ்நாட்டிலேருந்து போனோம். அங்கே வந்து கன்னடம் மட்டும்தான் சிலபஸ். ம் கன்னடத்துலேயும் நடிக்கிறதா இருந்தது. ம் ஸோ அங்கே நடித்த ஒரு பிளே தான் மீடியா. அந்த மீடியாவில் ஒரு பகுதியை வந்து நான் இங்கே நடிச்சு காமிச்சேன். ஓஹோ. அந்த கன்னடத்தில் நாங்கள் நடிக்கும் போதே அங்கே என்னோடய டீச்சர் என்ன பண்ணார்னா தமிழ்லையும் கன்னடத்தையும் கலந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் நாங்கள். ஓஹோ. அந்த ஆக்டிங் ஸ்கூலில். சரி, இப்போ கன்னடத்தில் தான் சிலபஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் எப்படி படிச்சீங்க அதை? தமிழ் படித்ததுனால படித்தேன்னு சொல்லலாம் சார். தான் சார் தமிழ் தான் சார். ம் எனக்கு ஒருவேளை எனக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வமும் தமிழை ஓரளவுக்கு சரியாக ஓரளவுக்கு தெரிஞ்சதுனாலையும் ம் மொழிகளை பற்றி கொஞ்சம் லேசாக தெரிஞ்சதுனாலையும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்மளால் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். ஒரு ஆக்டர் ஹியூமனிட்டி தான் நம்மளுக்கு அந்த நேரம் எனக்கு அப்படி தான் தோணுது. நம்ம ஒரு மனுஷன் எதையும் லவ் பண்ணால் நம்மளால் கற்றுக்க முடியும், போகும். எல்லோரும் ஹியூமன் தானே, நேசிப்போம், கன்னடத்தையும் நேசிப்போம், வரும். ஆனால் அந்த பக்குவத்தை தமிழ் இலக்கியம் தான் எனக்கு அந்த ஒரு 6 வருஷமாக நான் படிக்க கொடுத்துருந்தது. புரியுது புரியுது. போகும்போது கூட பாரதியாரோட கவிதை, ம் திருக்குறளை தான் கையில் எட்டு போவேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக என்ன செய்யும், தெய்வத்தான் ஆகாது எனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். இந்த மாதிரி உழைச்சா முடியும், கற்றுக்கலாம் அப்படின்னு போனது. அங்கே போய் கன்னடம் போய் கற்றுக்கிட்டேன் சார். நான் சரி. கன்னடம் வந்து ஒரு நாளைக்கு என்ன செய்வேனா சார், ஒரு 5 வார்த்தை கற்றுக்கிட்டேன். டெய்லி ஃபுல்லாக கவனிப்பேன் சார். ம் கவனிப்பேன். எந்த வார்த்தையை அதிகம் பேசுனாங்களோ அந்த வார்த்தையை நான் வந்து தமிழில் எழுதிட்டு ஒவ்வொன்று கோடாக போட்டு வருவேன். ஓகே. எந்த வார்த்தையை அந்த டே ஃபுல்லாக அதிகம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை அன்றைக்கி நைட்டு எங்கள் பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். ஒரு நாளைக்கு 5 வார்த்தை. இப்படியே இன்க்ரீஸாக போகும்போது ஒரு 1.5 மந்த்லேயே எனக்கு ஓரளவுக்கு அவங்க பேசுறது கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. சரிதான் சரிதான். அப்படியே நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் சார். ஓகே. ஸோ இப்போ என்எஸ்டிக்கு வரும் சார். என்எஸ்டிக்கு வந்து இப்படி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவங்களும் அனுப்பி விட்டதை நம்ம பண்ணி காமிக்கணும். அதன் பேஸில் அவங்க ஃபஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்க. இதில் இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா முழுவதும் இப்போ 10 இடங்கள் சார். நாங்கள் பண்ணும்போது 5 இடங்கள் என்ன செய்கிறாங்கன்னா செலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த இந்தியா முழுவதும் அந்த 5 இடங்களில் செலக்ட் ஆனால் ஒரு 180 பேரை டெல்லிக்கு செகண்டரிக்கு வர சொல்கிறாங்க. அங்கே ஒரு 5 டேஸ் ஒர்க் ஷாப் நடக்கும் சார். அந்த 5 டேஸில் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஷாப் தான். நம்ம யூஸ்வலாக நம்ம ஆக்டிங் கிளாஸ் பண்ணுற மாதிரியே தான் பண்ணுறாங்க. அந்த ஆக்டிங் கிளாஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓஹோ. நாங்கள் எப்படி குரூப்போடு நாங்கள் சேர்ந்து எப்படி இயங்குறோம், எங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருதா, எங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் எங்களால் புரிஞ்சுக்கிட முடியுமா, எங்களை வெர்பலையும் தாண்டி எங்களுடைய அந்த ஒரு 5 நாள் எங்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு கிளாஸில் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கிளாஸில் ஒரு 18 டீச்சர் வரிசையாக இருப்பாங்க. அங்கே எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பர் தான் இருக்கும். எங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளாஸில் எப்படி நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம், மற்றவங்களோட எப்படி பழகிறோம், டைமிங்கு நாங்கள் எப்படி வரோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் அந்த நம்பருக்கு மார்க் போட்டே வராங்க. ஓஹோ. அந்த எல்லா டீச்சர்ஸோடைய செலெக்ஷன் அடிப்படையில் தான் கடைசி ஒரு 26 பேரை செலக்ட். ஓகே. இந்த 26 பேருக்கு அங்கே டெல்லியில் வந்து கிடைக்குது சார். இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஆக்டிங் பேஸில் அவங்க எடுக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு எல்லாமே நடிப்பு அனுபவம் இருக்குது. இந்த அட்வான்ஸ்டு ஆக்டிங் இவங்களால் லேர்ன் பண்ணிக்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு தாளமோ டைலாக் பேசுகிறதோ பேசிக் ஆக்டிங்லேயோ அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாமே நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம்னா சார், எங்களுக்கு டைரக்ஷன், டிசைனிங், மேக்கப், ஆக்டிங் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்வோம் படிக்கிறோம் சார். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக எங்களுக்கு சிலபஸ். செகண்ட் இயரில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஆக்டர் வேறு, டைரக்ஷன் வேறு, டிசைனிங் வேறு. இப்போ அவங்களுக்கு இப்போ எங்களில் யாராவது நாங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னா நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு டிசைன் என்ன, டைரக்டருடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன, அது எல்லாத்தையுமே நான் என்ன செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப உனக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். அங்கே ஸ்டாஃபே என்ன செய்வாங்க, அந்த கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டைரக்ஷன் நாலேஜ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அவங்க செப்பரேட் ஆகிடுவாங்க, ஆக்டர் செப்பரேட் ஆகிடுவோம். நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு ஆக்டிங் சார். நாங்கள் செகண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் வேரியேஷனான ஒரு ஆக்டிங் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் கொடியாட்டம், பார்சி தியேட்டர், ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர், இப்போ ரியலிஸ்டிக் ஆக்டிங், இப்படி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஆக்டிங், அப்புறம் கான்டெம்பரரி மெத்தட் ஆக்டிங், இப்படி எல்லா வகையான ஆக்டிங்கையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் நினைச்சிடுவோம் டீப்பாக லேர்ன். எனக்கு தோணுது சார், நம்ம 3 இயர்ஸில் நம்ம ஒரு பெரிய ஸ்டாராக ஒன்றும் ஆகிருக்க முடியாது, ஆனால் ஒரு ஆக்டர் ஆகலாம், லேர்ன் பண்ணால் ஆக்டர் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் என்எஸ்டி போயிடணும். லைஃப்பில் நம்ம திரும்பி ஏன்னா 30 வயசு மேலே அங்கே அப்ளையும் பண்ண முடியாது.
புரியுது புரியுது. அங்கே என்னதான் நம்ம போய் கற்றுட்டு வந்துடுவோம், அது நம்மளுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் போனேன். அங்கே படித்தவங்க யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? பாலிவுட்டில் மிக முக்கியமான நடிகர் எல்லாமே அங்கேருந்து வந்திருக்காங்க சார். இப்போ இர்ஃபான் கான், நவாஸுதீன் ஜாசித்தி, பங்கஜ் திரிபாட்டி, இவர் நம்ம நசீருதீன் ஷா, ஓம்புரி, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே சார். புரியுது புரியுது. எல்லாருமே அவங்க வந்து அங்கேருந்து லேர்ன் பண்ணி அங்கே மும்பையிலேயும் வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க தேட்டரும் பண்ணுறாங்க. புரியுது. நாடகத்து இந்த நடிப்பு மேலே ஒரு தீவிரமான ஒரு ப்ராக்டிஸ். ஒரு நடிப்புங்கிறது ஒரு லாங்குவேஜ், நடிப்பை நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது, அதில் அவங்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு இருக்குது. புரியுது. அவங்களும் அங்கேருந்து வந்தவங்க. புரியுது. சரி, இப்போ அந்த கோர்ஸ் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க முயற்சி பண்ணீங்களா? ஆமாம் சார், அங்கே போனதே நடிகராக தான். சரி. ஆமாம், அப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். இங்கே வந்தவுடனே எங்களுக்கு சர்வைவலுக்காக நடிக்கிற வாய்ப்புகள் நாங்கள் தேடி இருக்க பட்சத்துலேயே நாங்கள் என்ன பண்ணோம், ஆக்டிங் கிளாஸஸையும் எடுக்க ஆரம்பித்தோம். அப்படி தான் எங்களுக்கு வந்து கூத்துப்பட்டில் வந்து ஆக்டிங் கிளாஸ் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ராஜீவன் சாருடைய மைண்ட் ஸ்கில் ஆக்டிங் கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சென்னை தியேட்டர் அகாடமின்னு அங்கே ஆக்டிங் கிளாஸ், அப்புறம் கல்லூரிகளில் நடிப்பு பயிற்சி அளிக்கிறது, ஸ்கூல்களில் நடிப்பு பயிற்சி அளிக்கிறது, திரைப்படங்களுக்கு வந்து ஒரு 20-25 படங்களுக்கு மேலே நாங்கள் வந்து நடிப்பு பயிற்சி அளிக்க போயிருக்கோம் சார் நடிகருக்கு. ஸோ அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, இது எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இன்கமாகவும் நாங்கள் லேர்ன் பண்ண ஷேர் பண்ணுறதுக்காகவும் அது இருந்தது. இப்போ நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்களா இல்லை நடிப்பு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களா? எனக்கு முதல் நடிப்பு தான் சார் இருக்கும். நடிப்பு ஃபஸ்ட்டு நடிப்பு, செகண்டு நடிப்பு நம்ம கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணோம். ஏன்னா நடிகனாகவும் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு சார் நான் கற்றுட்டு வந்துட்டேன், நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே நம்ம புதுசாக வரும்போது நம்ம லேர்ன் பண்ணும்போது அங்கேயே நம்ம கற்றுட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது ஆஸ் அன் ஆக்டராக. ஸோ நடிப்புலேயே எனக்கு முதல்ல ஆர்வம் இருக்குது. அடுத்து நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பகிர்றதுக்கு தியேட்டர் அண்டு ஆக்டிங் கிளாஸ், நாடகமும் நம்ம கற்றுக்கிட்டது ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்குது, இது இருக்குது நடிப்பு பயிற்சி. ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு நடிப்பு பயிற்சி நிறுவனத்தில் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமாம் சார். அப்போ அந்த மாணவர்களுடைய தனித்துவத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது சார், நான் கிளாஸ் எடுக்கும்போது அவங்கள நாங்கள் ஒரு 2-3 கிளாஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போதே அவங்கள வாக் பண்ண சொல்லும்போதோ, அவங்க சில இம்ப்ரவைசேஷன் பண்ணும்போதோ, சில பேருக்கு வந்து ஐ டு ஐ பார்த்து பேச கஷ்டப்படுவாங்க, சில ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, பேச ஆரம்பித்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, அவங்கள அறியாமல் பாடி ஆடிட்டே இருக்கும். சிலருக்கு சில இமோஷன்ஸ் வராமல் இருக்கும், சிலருக்கு சில இமோஷன்ஸ் அலசனம் நல்லா அழுதுவாங்க, ஆனால் சிரிக்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆஃப் அந்த சிரிப்பே வராமல் இருக்கும். சரி. சிலருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, சிலருக்கு எனர்ஜி. முதல்ல எடுத்த உடனே யாருக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார். அவங்க சொல்லாமலே தெரிஞ்சிடும். சரி, அவங்க சொல்லாமலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இது இருக்குது. ஸோ இது நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம அப்படி நாங்கள் பிளான் பண்ணுவோம். சரி, எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது இவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம் சார். அதுக்கான பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிப்போம் சார். அந்த பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே என்ன செய்வாங்க, அவர் பல நேரங்களில் நேரடியாக நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் அவங்க மோர் அவேர் ஆகிடுவாங்க, நர்வஸ் ஆகிடுவாங்க, சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க கூட பேசுகிறதுலேருந்து அவங்கள கவனிக்காத மாதிரி நான் கவனிக்கவும் செய்வோம். பயிற்சி கொடுக்கும்போதே புரியுது. நாங்கள் ரொம்ப அந்த மைனஸ் மேலே ரொம்ப நாங்கள் அட்டென்ஷன் வச்சுக்கிறாத மாதிரி இருந்துக்கிடுவோம். சரி சரி. ஆனால் பயிற்சி நடந்துகிட்டே இருக்கோம். பயிற்சியில் அவங்களா டே பை டே அவங்கள லூஸ் பண்ணி அவங்கள ஒன்று சொல்ல வரும்போது நாங்கள் என்கரேஜ் பண்ண ஆரம்பிப்போம். எஸ் கரெக்ட், அதுதான், எஸ் வெரி குட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். அப்புறம் இமோஷனல் நவரசம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஃபீல் நல்லா வரும், ஒரு சில ஃபீல் ஏன் வரலை அப்படின்னா அவங்களுடைய பெர்சனல் வந்து தெரிஞ்சுடுவோம். அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சோகமான சம்பவம் நடக்கும்போது அதில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. சில அவங்க லைஃப்லேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லைன்னா அதை வந்து அவங்க கற்பனையே செய்ய மாட்டாங்க. நான் பார்த்து சில கஷ்டமான மாணவர்கள் உண்டு சார். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பே வராது அப்படிம்பாங்க. ஒரு பையனாக சொன்னால் எனக்கு சிரிப்பே வந்ததில்லை சார் அப்படின்னா. இப்படிலாம் ரொம்ப திடீர்னு நினச்சிவாங்க இருப்பாங்க. ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம். சிரிப்பு வராமல் ஒரு ஆளுக்கு இருக்கவே இருக்காது. சிரிப்பு தனக்கு வராதுன்னு அவர் நம்புறார். அவர் ஸ்ட்ராங்காக நம்புறார் சிரிப்பு தனக்கு வராது. ஈவன் நாங்கள் ஆக்டிங்கே என்ன நினைக்கலன்னா, ஆக்டிங் வராத ஒரு ஆள் உலகத்தில் இருக்கவே முடியாது. அது சரி. ஆக்டிங் எப்படி ஒரு ஆளுக்கு வராமல் இருக்க முடியும்? அது சரி. ஆக்டிங் வராதுன்னு மேபி அவர் நம்புறதுனால அந்த குறிப்பிட்ட காலங்கள் அது வராமல் இருக்கும். இப்போ நம்மளோட பயிற்சியாளரோட வேலை என்னென்னா அந்த நம்பிக்கையை உடைக்கிறதா நம்மளோட வேலை. அது சரி. எல்லாராலையும் முடியும் ஆக்டிங், எல்லாராலையும் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும், எல்லாராலையும் டைலாக் நல்லா பேச முடியும், எல்லாராலையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும், எல்லாராலையும் முடியாத ஒன்று இல்லையான்னா இல்லை, அதான் எல்லாராலையும் முடியும், முடியாத ஒன்றுமே இல்லை. புரியுது புரியுது. அப்போ என்ன பயிற்சி தான் கொடுக்கணும். பயிற்சி சிலருக்கு மெமரி
சில பேருக்கு நினைவு வைக்கிறதுல கஷ்டம் இருக்கும் சார். அவங்களுக்கு அப்போ மெமரிக்கான எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், அதை கேம்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கும், விளையாட்டாக ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கிளில் உட்காந்துருப்பாங்க, ஓவரால் என்ன சொல்லுவோம், இப்போ ஒருத்தர் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாருன்னா செகண்ட் சொல்கிறவர் வந்து ஆப்பிள், அவர் ஏதாவது ஒரு நேம் சொல்லணும், அவர் ஏதாவது ஒரு மதுரை, இப்போ தேர்ட்னு சொல்வார் ஆப்பிள் மதுரை, அவரும் ஒன்று சொல்வார் ஆரஞ்சு. இப்படி வரிசையாக எல்லாரும் என்ன செய்யணும், ஃபுல் ரவுண்டு ஒருத்தர் சொல்ல அவங்க சொல்லி வரும், ஆட் பண்ணி சொல்ல வரும். இந்த கேம் அவங்க சரியாக விளையாட ஆரம்பிக்கிற தருணத்திலேயே அவங்களுக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அவங்களால ஒரு விஷயத்த லாஜிக்கே இல்லாமல் நினைவு வச்சுக்கிட முடியுது. புரியுது. அந்த தேட்டர் கேம் எல்லாமே ஒரு பர்பஸோடு தான் சார் இருக்கும். ஓஹோ. அதை பர்டிகுலர் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இருக்கும். அதான் சரிதான். எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டரை திரும்பி நிற்க வச்சுருவோம், பின்னால் ஒரு ஆக்டர் வரப்போகிறாரு, அவர் திரும்பி தான் இருக்கிறார். இப்போ நான் இந்த ஆக்ட் வந்து அவர் முதுகை டச் பண்ணோம், வரப்போகிறார். கேமாக பார்த்தா ஜஸ்ட் கேம், பட் ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இந்த ஆக்டர் வந்து அவர் எப்போ திரும்ப மாட்டாங்கிற சென்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு நோ லாங்குவேஜ், அது சரி. 2 பாடி இருக்குது. இவர் சென்ஸ் பண்ணோம் இந்த ஆக்டர் இப்போ திரும்ப வர மாட்டாரான்னு. இவர் சென்ஸ் சரியாக இருக்கிற பட்சத்தில் சரியாக இருந்திருக்கும், இல்லைன்னா இவர் திரும்பிடுவார் சம்டைம்ஸ் தான் ஆகும். இந்த பாடி டு பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கோ ஆக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இது நம்மளுக்கு எங்கே ஹெல்ப்பாக இருக்கும்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது, ஒரு குட் ஆக்ட் நடிக்கும்போது அவங்க சொல்லிக்கிடாமலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிடும். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது அவங்களும் அதோட சேர்ந்து க்ரியேட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு கேம். இப்படி மெமரிக்கு, இமேஜினேஷனுக்கு, கான்சென்ட்ரேஷனுக்கு, அப்சர்வேஷனுக்கு இப்படி எல்லாத்துக்குமே கேம்ஸ் இருக்கும், அண்ட் பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியை அவங்க ஃபாலோ பண்ணி வரும்போது பிகம் அவங்க ஆக்டர் ஆகிடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் சார், ஆக்டருக்கும் நான் ஆக்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஸ்கில் தான். நான் ஆக்டருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கில் இல்லை. என்ன? இப்போ எக்ஸாம்பிள், வாய்ஸ் கல்ச்சர். ஒரு ஆக்டருக்கு பேஸ் வாய்ஸ்லேருந்து இங்கே வரைக்கும் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு சவுண்ட் கல்ச்சர். ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இங்கேருந்தே பேசலாம், ஏன்னா அவருக்கு அதை தாண்டி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆக்டர் அப்படி இருக்க முடியாது. அவர் இமோஷனை வெளிப்படுத்தும் போதோ, மேபி ஒரு கேரக்டரேஷன் பண்ணும்போது ஒரு கேரக்டர் இங்கேருந்து பேசுதுன்னா இங்கேருந்து கூட அவருக்கு ரெசனேட்டர் ஓப்பன் ஆகும், ரிலாக்ஸேஷனோட பேஸ்லேருந்து சம்திங் எல்லா இடங்களையும் அவருக்கு. அப்போ நல்ல வாய்ஸ் கல்ச்சர் இருக்கணும். இப்போ நார்மல் ஹியூமனுக்கு இங்கேருந்தே இருக்கலாம், இல்லை இங்கேருந்தே பேசலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, எனர்ஜி, கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன், இமேஜினேஷன், ஃபீலிங்ஸ். ஸோ நார்மல் ஹியூமனுக்கு சிலருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், ஒரு சந்தோஷமான உறவை நல்லா வெளிப்படுத்த முடியும். நான் அப்போ சொன்ன மாதிரி தான் சில ஃபியர் அவங்களுக்கு வெளிப்படுத்த வராது. ஃபியர் எதுக்கு? ஃபியர் என்னால் வெளிப்படுத்த முடியலன்னா நான் பயந்ததே இல்லை சார், எதுக்கு ஃபியர் ஆகணும் அப்படிலாம் கேள்வி. பட் ஒரு ஆக்டருக்கு அப்படி இல்லை. ஆக்டருக்கு 9 வருஷத்தில் என்ன செய்யணும், அந்த ஃபீல்னா என்ன, அந்த ஃபீல் எந்த தருணத்தில் ஆக்டிவாகும், அப்புறம் அந்த மொமெண்ட்டை பிலீவ் பண்ணுறது மூலமாக அந்த மொமெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியும் ஃபீல் பண்ணியும் பழகணும். அப்போது அது மாதிரி வாய்ஸ் கல்ச்சர், டைலாக் டெலிவரி, மாடுலேஷன், சப்டெக்ஸ்ட், இந்த ஸ்கில்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது அவர் பிகம் ஆக்டர். புரியுது. இப்போ ஆக்டிங்கோட நோக்கம் என்ன? ஆக்டிங்கோட நோக்கமா சார்? இப்போ நீங்கள் ஒரு ஆக்டரை பரிணமிச்சிட்டீங்க, ஆக்டிங் குறித்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அது வெறும் மக்களை மகிழ்விப்பதற்கான ஒரு டூல் தானா? ஆக்டர் முதல்ல அவரையும் மகிழ்விக்க தான் செய்கிறார் சார். நான் நடிக்கிறதுல எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. பெரும்பாலும் நடிக்க வர்றவங்க அவங்களுக்கும் அது நடிக்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். சரி, சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். தன்னுடைய சார் லைக் ஒரு லாங்குவேஜ் சார், ஆக்டிங் லைக் லாங்குவேஜ். இப்போ ஒரு பேச்சாளரால் சிறப்பாக இந்த பேச்சு வழியாக அவரோட அனுபவத்தை கடத்திட முடியும்னா, ஒரு நடிகனால் அந்த நடிப்புங்கிற ஒரு மொழி மூலமாக அவன் அனுபவத்தையும் அவன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் அவனால் என்ன செய்ய முடியும், கடத்திட முடியும். மகிழ்விக்கிறது, ஆக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துறது, அவருக்கு அரசியல் சார்ந்த இல்லை மக்களுக்கு போய் சேர வேண்டிய விழிப்புணர்வு சார்ந்த மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கும்போது அதுவும் ஒரு ஆக்டிங் வழியாக அவர் செய்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஏன்னா ஆக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அல்டிமேட் ஒரு ஹியூமன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மகிழ்விக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள எஜுகேட் பண்ணுறது, அனுபவத்தை ஷேர் பண்ணுறது. இப்போ நீங்கள் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களோட பணி செஞ்சுருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் சார். அவங்க பண்ணியிருக்கோம் சார். சேசின்னு மதுரையில் இருக்குது சார். அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த குழந்தைகளுக்கு, பெற்றோர் இல்லாத சில குழந்தைகளுக்கு அவங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா சில ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சார் அவங்களுக்கு ஆக்டர் ஆகிறது இல்லை, ஆனால் நாங்கள் என்ன அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம்னா,
த்ரூ இந்த ஆக்டிங் பயிற்சி மூலமாக அவங்களுக்குள்ள அந்த கூச்சம் போகணும், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பில்டப் ஆகணும், அவங்க பாடியை பற்றிய ஒரு அவேர்னஸ் உண்டாகணும். அதுக்காக என்ன செய்வோம், அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுப்போம் சார். புரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா லெவலில் வந்து புகழ்பெற்ற நாடக ஆசிரியர்கள்லாம் இருந்திருக்காங்க. லைக் பாதல் சர்க்கார் ஆமாம் சார், போன்றவர்கள்லாம் நாடு அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒருத்தராக வரணும்னு உங்களுக்கு தோணலையா? கட்டாயம் சார். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் நிறைய வேலை இருக்குது சார். எனக்கு என்னென்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு நல்ல நாடக கம்யூனிட்டியை நம்ம வந்து செய்யணும், நாடக பிரதி எழுதணும், நாடக இயக்கங்களை வந்து வளர்த்தெடுக்கணும். மற்ற மாநிலங்களில் இருக்கிறது போல் இல்லை, அதையும் விட நம்ம என்ன செய்யணும், நம்முடைய விட்ட மரபிலிருந்து அதுலேருந்து ஒரு புதுமையான மரபை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு நாடக ஆசிரியராகவும் இருக்கணும், நாடக இயக்குனராகவும் இருக்கணும், நிறைய நடிகர்களை உருவாக்கணும், நிகழ்த்துகலைகளுக்கான நேரங்களை நம்ம ஒதுக்கணும், அதை என்கரேஜ் பண்ணணும், நிறைய ப்ளே டைரக்ஷன் பண்ணணும். இப்போவும் நாங்கள் என்ன செய்கிறோம் சார், எங்களுடைய பயிற்சி போக, ஷூட்டிங் போக, மற்ற நேரங்களில் இப்போவும் நாங்கள் ஏதாவது ஒரு ப்ளே எடுத்துக்கிட்டு அவங்கள ரிஹர்சல் பார்க்கணும் சார். இப்போ ரீசெண்டாக நான் வந்து கிரீஸ்காரனுடைய ஹைவதனா பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், டெய்லி நைட் மீட் பண்ணுவோம். ஆக்டர் எல்லாமே போயிட்டு வருவாங்க. ஸோ நைட்டு என்ன செய்வோம், மீட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 6 மந்த்து, ஒரு 4 மந்த், 5 மந்த்தில் ஒரு ப்ளேவை நாங்கள் அரங்கேற்றுவோம். புரியுது. ஆனால் நல்ல பிரதி எழுதணும், நம்ம அனுபவத்தை பகிரணும், பண்ணுவோம் சார். அது நோக்கம் வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா தானே அது வெற்றி. ஆமாம் சார். ஆமாம். இப்போ நான் சொன்ன பாதல் சர்க்கார் போன்றவர்கள்லாம் வந்து வெகு மக்கள் மத்தியில் வந்து நிகழ்த்து கலைகளை நிகழ்த்தி ஒரு முற்போக்கு சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மக்கள் கலைஞர்களாக இருந்தாங்க. ஆமாம் சார். அதுபோல் தமிழ்நாட்டில் இல்லையே. தமிழ்நாட்டில் குறைவு. ஆமாம் சார், குறைவு. பிரளயன் மாதிரி ஆட்கள் சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் மிக குறைவாக இருக்குது. அதை ஏற்றுக்கிறேன், செய்யணும் சார். நாடகம் வந்து மக்கள் கலையாக தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையாமல் போனதுக்கு சினிமா வந்து அதை அழிச்சிருச்சு, சினிமாவால் அது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? சினிமாவால் அது அழியலை சார். சினிமாவால் அது அழியலை. நாடக கலை தரக்கூடிய ஒரு இன்பமும் சினிமா தரக்கூடிய இன்பமும் முற்றிலும் இருதுருவமானது, வேறானது. எக்ஸாம்பிள், ஒரு லைவ் சிங்கிங்கை கேட்குறதுக்கும் ஒரு ரெக்கார்ட் ஒரு சிங்கிங் கேட்குறதும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. நேரடியாக ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கும் வீடியோ கால் நம்ம சந்திச்சுக்கிறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நாடக கலைஞர்களோடு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து நாடக கலைகள் வந்து அதி தீவிரமாக போகலை. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவும் தமிழ்நாடும் வந்து சவுத் இந்தியாவிலேயே ரொம்ப நாடகத்துறையில் பின்னால் இருக்குது. கர்நாடகா நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு 10 நாடக குழுவாது இருக்குது. அரசாங்கமே ஒரிஷாவிலையும் அது மாதிரி ஒடிசாவில் இருக்குது, பெங்காலில் இருக்குது, டெல்லி வந்து நாடகத்தோட கேபிட்டல்னே சொல்லலாம். நிறைய நாடகங்கள் நடக்கும். இங்கே அந்த நாடக இயக்கங்கள் வந்து கூத்துப்பற்றை, நிஜ நாடக இயக்கம் அவங்களாம் செஞ்சாங்க. ஆனால் அதே போல் நிறைய வந்திருக்கணும், அது இல்லாமல் போனது. அந்த புரிதல் அரசாங்கத்துக்கும் நாடகக்காரங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. நாடகத்துக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறதுல, தமிழ்நாட்டில் நாடகத்துக்குன்னு ஒரு ரிஹர்சல் ஸ்பேஸ் கிடையாது. நாடகத்துக்கான ஸ்பேஸ் உருவாக்குறதுல, நாடக கலையோடைய அவசியத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ இருக்குது. ஒரு கலைஞன் இருக்கான்ல, ஒரு நடிப்பு கலைஞன் இருக்கான்ல, அவன் நல்லா நடித்தா மட்டும் போதுமா, இல்லை அவனுக்கு சமூக பொறுப்புணர்வும் இருக்கணுமா? சமூக பொறுப்பு கட்டாயம் இருக்குது. சமூக பொறுப்பு இல்லாதவன் கலைஞனே கிடையாது, மனுஷனே கிடையாது. கலைஞனாக இருக்கலாம், ஆனால் மனுஷனாக இருக்கணுமே நம்ம. அது சரி. சும்மா வந்து மனோரஞ்சன் பண்ணுறது மட்டும் ஒரு வேலை கிடையாது. அவனுக்கு சமூக அக்கறை கட்டாயம் இருக்கணும். அப்படின்னா தான் அவன் வந்து முழுமையடைய முடியும். வெறும் கலைஞனாக இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இந்த கலையை கற்றுக்கணும்னு வர்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் நடிகராக உருவாக்குறீங்க.
அது ஒரு ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதில் நடிகனாக அவன் வரணும்னு ஆசைப்பட்றான் அப்படி. அவனை நீங்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனாக மாற்றணும்னு நினைப்பீங்களா? கட்டாயம் சார். நாங்கள் எங்களுக்குள்ள நடிகர்கள் நான் பேசும்போதே பேசுவோம். ஒரு நடிகன் சிறந்தவனா, இல்லை ஹியூமன் சிறந்தவனா அப்படிலாம் கேட்போம். ஒரு ஹியூமனாக இருக்கிறது தான் மிக சிறந்த விஷயம். ஒரு ஹியூமனாக இருக்கிறது தான் ஒரு கலைஞனை விட மேலான ஒரு தகுதி. கலைஞனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எப்படி ஒரு எழுத்தாளருக்கு இருக்குதோ, ஒரு எழுத்தாளருக்கு எப்படி தான் வாழ்கிற சமகாலத்துக்கு எப்படி அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, எல்லா மற்ற கலைஞர்களுக்கும் அதே சேம் நடிகனுக்கும் இருக்குது. ஒரு நாடக கலைஞனாக இருந்தாலும் சரி, அது திரைக்கலைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட நாள் இங்கே சர்வைவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நடிப்பு திறமையை தாண்டி வேறு என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த துறையில் சர்வைவல் ஆகுதுக்கா சார்? ஆமாம், நாடகத்துறையிலையும் சரி, திரைத்துறையிலையும் சரி சர்வைவல் பண்ணணும்னு வைங்க. நல்ல திறமையாக இருந்துச்சுன்னா சர்வைவல் பண்ணிடலாம். அப்படிங்கிறத தாண்டி வேறு என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாடக நடிப்பு துறையில் சர்வைவல் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சார், நீங்கள் நல்ல ஒரு நடிகர் ஆயிட்டாலே சர்வைவலை பற்றி கவலை வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஓஹோ. ஏன் அப்படின்னா, உங்களுடைய இப்போ நான் வந்து ஒரு ஆக்டிங் கிராஃப்டை நான் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கேன்னா, அதை நான் மற்றவங்களுக்கு ஒரு பயிற்சியாளராக பகிர்ந்து கொடுக்கும்போது கூட அதை என்னால் என்ன செய்ய முடியுது. அங்கேருந்து நான் ஒரு திரைப்படத்துக்கு நாங்கள் பயிற்சியாளராக இருக்கிறோம். மற்றவங்கள்ட்ட பயிற்சி கொடுக்கும்போது கூட எங்களுக்கு சர்வைவல் வந்து என்ன செய்யுது, அங்கேருந்து எங்களுக்கு வரதான் செய்யுது. அப்புறம் நாங்கள் ஒரு நாடக டைரக்ஷன் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு சர்வைவல் நடக்க தான் செய்யுது. இப்போலாம் வந்து சார், நாடகக்கலையிலையும் சினிமாக்கலையிலையும் இணைந்து பயணிக்கக்கூடிய நடிகர்களாக தான் இப்போ லேசாக இப்போ மாறி வரோம். சரிதான். திரைப்படம் நம்மளுக்கு எக்கனாமிக்கலான ஒரு சப்போர்ட்டை தருது. ஒரு நடிகனுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியை ஒரு நாடகம் தருது. நடிகனாக தக்க வச்சுறதுக்கு நாடகம் தேவைப்படுது. சர்வைவல் ஆகிறதுக்கு, அவனை மேலும் அவனை விரிவடை செய்கிறதுக்கு ஒரு சினிமா நம்மளுக்கு தேவைப்படுது. இது ரெண்டு வேறு வேறுன்னு பார்க்குறத விட இந்த ரெண்டு ஃபார்ம்லையும் புரிஞ்சுக்கிட்டு சென்டராக ஒரு நடிகனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இனிமேல் வரக்கூடிய ஒரு மீடியமும் நடிகனாக மாற்றங்களையும் உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவன் சர்வைவலை வந்து என்றைக்குமே ஸ்டாப் பண்ணாது. அவன் தொடர்ச்சியாக அவன் பயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களை, பல்வேறு நடிகர்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பார்த்தீங்க. அவர்களில் நீங்கள் வியந்து பார்த்தா யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். இந்தியாவுலையா சார்? இந்தியாவில் நிறைய நம்ம வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்க்கணும்னா சார், தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கணும்னா எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி கணேசன், பாலையா, த கிரேட் ஆக்டர். நான் அவரோட மெத்தட் ஆக்டிங் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் மெத்தட் ஆக்டிங் ஒரு தாட் டைலாக்கை தாண்டி, இப்போ எக்ஸாம்பிள் திருவிடையாளரில் நினைக்கிறேன், சிஷியனே இவ்வளோ பாடுறான்னா அவன் குருநாதர் பாடினா அது எப்படி இருக்கும், அதை கேட்டு நம்ம எவ்வளோ அவமானப்பட்டு என்னென்னமோ அந்த சம்பவங்களை பூரா டைலாக்கே இல்லாமல் அந்த ஆக்டர் ஜஸ்ட் யோசிப்பார், அந்த தாட்டில் போவார். வா அந்த 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 இவ்வளோ கிரேட்டான ஒரு ஆக்டிங், டைலாக்கை தாண்டி கிரேட் ஆக்டர் தோணும். அது எக்ஸ்பிரஷன் சிவாஜி கணேசனுடைய டீப்பான ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு டீப்னஸ், ஒரு பாத்திரத்துக்குள்ள அவ்வளவு ஐக்கியமாதல், தன்னுடைய பாத்திரமாக நம்புறது, உடல், குரல், மனம், அந்த பிஹேவியர்லேயும் சேஞ்ச் பண்ணுறது, டோன்லேயும் சேஞ்ச் பண்ணுறது, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லேயுமே தன்னை புதிதாக எப்படி இந்த இமேஜிங் நடக்கு. அவரை பார்த்து நான் ரொம்ப எழுந்திருப்பேன். நம்ம கமலஹாசன், நாசர் சார்லாம் பார்க்கும்போது சார், நான் வந்து இவ்வளவு பசியான்னு தான் தோணும். இப்போவும் சார் அவரோட நாங்கள் சார் அப்போ பார்த்து பேசுவோம். நாங்கள் இப்போவும் புதுசாக யாராவது ஒன்று சொன்னால் அதை கற்றுக்கிறதுக்குள்ளேயும் அதை செஞ்சு பார்க்குறலையும் அவருக்கு இருக்கிற ஒரு பசியை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஆக்டராக லேர்ன் பண்ணுறதில்ல, அந்த ஆக்டிங் கிராஃப்ட் ஒரு பாத்திரமாக மாறுறதில்ல, ஒரு பாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதில்ல, அந்த பாத்திரத்தை பாடியிலையும் குரல்லையும் அந்த பாத்திரத்தோடைய பிஹேவை வந்து வெளிப்படுத்துறதில்ல, ஒரு பாத்திரமாக ஆதல்ல. அவர் வடிவேல்
வடிவேல் என்னையை பொறுத்தவரை ஒரு நடிப்பு பயிற்சியாளராக, ஒரு நடிகராக, நடிப்பை பயின்று வந்த ஒரு நானாக பார்க்கும்போது சார், அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர். அவர் ஒரு சிறந்த நடிகர். அதனால தான் அவர் வெறுமனே நகைச்சுவை மட்டும் பண்ணாமல் அவர் ஒவ்வொன்றுமே ஒரு கேரக்டரைசேஷனாக ஒரு பாத்திரமாக தான் மாறி பண்ணுறாரு. அதுக்குள்ளேருந்து ஒரு டோன், ஒரு பிஹேவியர், ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எவ்வளோ பெரிய பெரிய வேலையை வந்து அவர் ஈஸியாக செஞ்சுட்டு போகிறாரு. அந்த இதில் வந்து அவரை பார்த்து வந்திருக்கேன். கோவை சரளா, நம்ம இதில் எம்எஸ் பாஸ்கர், இப்படி நிறைய ஆக்டர். அங்கே வந்து சார் நவாஸுதீன் சித்திக், நசீருதீன் ஷா, ஓம்ப்ரி, அவங்கெல்லாம் பார்க்கும்போது த கிரேட் ஒரு கமிட்மெண்ட், அந்த ஆக்டிங் அது நான் பார்த்து வந்திருக்கேன். அது மாதிரி ஹாலிவுட்டில் இப்படி நிறைய மர்லன் பிராண்டோ, அல் பசினோ, அவங்களாம் எப்படி ஒரு பாத்திரத்துக்காக அவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. அது வந்து நான் ரொம்ப வியந்த நிறைய ஆக்டர்ஸ் அது மாதிரி ஸ்டேஜில் வந்து ராபர்ட் நீரோ, இப்போ மர்லன் பிராண்டோலாம் ஒரு பாத்திரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லே போய் 1 month படுத்திருந்து ஹாஸ்பிட்டல்னால் என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து நடிக்கிறதுக்கும், ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டாக வெறும் இமேஜினேஷன் நடிக்கிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். டெனட் லெவிஸ் லோன்லினஸ்னால் என்னென்னு தெரியறதுக்காக ஒரு 6 மாதம் வந்து தனியாக ஒரு குடியிலிருந்து லோன்லினஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து நடிக்கிறதுக்கும், ஜஸ்ட் கேட்டுட்டு லோன்லினஸ்ங்கிறத நம்ம கேள்விப்பட்டு நடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அல்பஷினோட சென்ட் ஆஃப் அமலில் அவர் வந்து விசுவலி சேனல் கேட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸின் ப்ராசஸ் எப்படி இருந்தது, ஒவ்வொரு ஆக்டருடைய ப்ராசஸ். அது மாதிரி திலீப் குமார்னு பழைய ஆக்டர், அங்கே அவருடைய இமோஷனல் வந்து இன்வால்மெண்ட் அந்த காலத்திலே வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டராக அவர் வந்து செயல்பட்டது, அது எல்லாமே எனக்கு பெரிய வியப்பு. எதிர்கால தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நடிப்பை வந்து வாழ்க்கையாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நடிகராக தான் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. உலகம் முழுவதும் நடிப்பு பற்றிய புரிதல் மாறி இருக்கு. நம்மளும் அந்த மாற்றத்துக்கு வர்றதில் முதல் துவக்க பணியை அதை ஒரு ஆர்ட்டாக லேர்ன் பண்ணுறது. நடிப்பு அந்த கலையை நம்ம சரியாக கற்றுக்கிட்டோம்னா யார் தடுத்தாலும் நீ நடிகனாகிறத தடுக்கவே முடியாது. நடிகனாக தான் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை தகுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் வரும்போது கட்டாயம் அதுக்கான ரெகக்னேஷன் உறுதி இருக்குது. உலகம் பெருசு இருக்குது. பயமே வேணாம் சார். யாருக்கு பயம் அப்படின்னா ஆக்டிங்கை வந்து தெரியாமல் நான் நடிக்க வாரேன்னு சொல்கிறவனுக்கு பயம் இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கும் இப்போ நான் ஒரு பாலை தூக்கி எறிகிறதுக்கும் ஒரு பவுலர் தூக்கி எறிகிறதுக்கும் வித்தியாசம்னா அதுதான் வித்தியாசம். பால் கை விட்டு போனதுக்கப்புறமும் இவர் சொன்னபடி கேட்குறது அந்த பால், அதனால் அவர் பவுலராக இருக்கலாம். அந்த எண்ணமும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அந்த பாலில் இருக்குது. அதுபோல் ஒரு நடிகனுக்கு உடல், குரல், மனம் இதில் தேர்ச்சி பெற்ற ஒரு நடிகனுக்கு தோல்வியே கிடையாது சார். ஒரு நல்ல நடிகனுக்கு இறப்பும் கிடையாது. பயமே தேவையில்லை. லேர்ன் பண்ணுங்க. அதாவது ஃபிட்னஸ் முக்கியம்தான், அதாவது ஒரு ஜிம் பாடி முக்கியம்தான், ஆனால் ஜிம் பாடி ஆக்டர் கிடையாது. ஆக்டர் அப்படிங்கிறது ஸ்கில்ஃபுல் பர்சன். ஆரம்பத்தில் அதான் பேசியிருந்தாங்க. அந்த இமேஜினேஷன் நிறைய பேசணும். தன்னோட கிராஃப்டை லேர்ன் பண்ணிக்கிட்டா நீ ஒரு நடிகன் ஆகிறது வந்து 100% சாத்தியமாகும். இந்த படத்துலனா இந்த படம் யாராவது ஒரு டைரக்டர் உங்களோட நடிப்பை கண்டு அங்கீகரிக்கத்தான் செய்வாங்க. அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா நீங்கள் நடிக்கணும்னா அதை பற்றி நான் உத்தரவாதம் தர முடியாது சார். ஆனால் நடிகன் ஆகணும், நான் எனக்கு பிடிச்சிருக்கு நடிகனாக செயல்படுறது அப்படின்னா நீ லேர்ன் பண்ணிட்டு வா, கட்டாயம் உனக்கு அது சாப்பாடு போடும். இப்போ நாங்கள் ஒன்றும் வெளியில் போய் ஐயோ ஏண்டா வந்தோம்னு பதறிட்டுலாம் இல்லை. அது கிடைக்குது சார். சரிதான். அது காப்பாற்ற தான் செய்யும் அந்த கலை.
நிச்சயமா. டிபெண்ட் ஆகாமல் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து தூக்கி விட்டுருவாரு, அதனால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது, அது எந்த விதத்தில் உத்தரவாதம் எனக்கு தெரியல. தன்னை நம்பணும், லேர்ன் பண்ணுங்கள், பிகம். நீங்கள் வந்து குட் ஆக்டர் தான், நீ ஒரு நடிகன் தான், உன் நடிப்பு உனக்கு கை கொடுக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து ஓகே சார். நடிப்பு பயிற்சி குறித்த நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.